வணக்கம். வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோவக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இந்த ரெசிபி. ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். அதனால் இப்போ லெமன் சாதம், புளி சாதத்தை கூட இந்த கோவக்காய் வறுவல் நல்லாயிருக்கும். இந்த கோவக்காய் வறுவல் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கெஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஒரு 1/4 கிலோ கோவக்காய் எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கிங்க. அந்த மேல் பகுதி அடிப்பகுதி கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இதுமாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் பிடிக்குதோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம், இப்படி நீட்டாகவும் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் ஸ்டவ்வில் கடாயை வச்சுருக்கேன். கடாயை நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த கோவக்காய்க்கு ஒரு பொடி பண்ணணும். நம்ம அதை வறுத்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் தனியா போடுறேன். நான் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் தனியா போட்டுருக்கேன். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். காரத்துக்கு காஞ்ச மிளகாய் ஒரு 3 மிளகாய் போடுறேன். உங்களுக்கு தேவையானது போட்டுக்குங்க. காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா கொஞ்சம் செவந்ததும் இறக்கும் போது கொஞ்சம் 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கு. ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து ஆற வச்சு மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணுங்கள், எண்ணெய்லாம் ஊற்றாதீங்க. பாருங்கள், மறுபடியும் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கோவக்காய் வறுவல். பாருங்கள், 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். நம்ம நல்லா கடுகும் ஜீரகம் பொரியட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பொரிஞ்ச உடனே போடுங்க கருவேப்பிலை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பூண்டெல்லாம் எடுத்து போட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் செவக்கிற வரைக்கும் வதக்கலாம். ரொம்ப செவக்க விடாதீங்க. கொஞ்சம் செவந்த உடனே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். செவந்துருச்சு பாருங்கள். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி வதக்கிக்குங்க நல்லா. ரொம்ப பொன்னிறமெல்லாம் வதக்க தேவையில்லை. நம்ம இப்போ கோவக்காய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கோவக்காய் போட்டு நல்லா வதக்க போகிறோம் பாருங்களா. அதில் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வதங்கணுன்னா வதங்கிடும். இப்போ கோவக்காயும் போட்டு நல்லா வதக்கலாம். தண்ணி ஊற்ற தேவையில்ல, நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிக்குங்க. நல்லா கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டே இருங்க, நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சு வதக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் இது கோவக்காய் கொஞ்சம் வதங்க லேட்டாகும். அதனால் தட்டு போட்டு மூடி நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நல்லா அந்த ஸ்கின்னு அந்த கிரீன் கலர் வந்து நல்லா மாறணும், நல்லா சுருங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்த பிறகு நீங்கள் மஞ்சத்தூள், காரப்பொடியெலாம் போட்டுக்கலாம். பாருங்கள், உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் தூள் உப்பு போடுறேன் நான். இப்போ வந்து காஷ்மீர் சில்லி ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இது காரம் இருக்காது, கலர் கோசம் தான் போடுறேன் நான். காஷ்மீர் சில்லி பவுடர் போடுறேன் நான். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் கிளறி கொடுத்துக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த பவுடர்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப செவந்துடும். ஒரு மாதிரி வாசனை வரும். இப்போ நான் இறக்கும்போது நீங்கள் போட்டு கொஞ்சம் கிளறி இறக்குங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் பாருங்களா, அந்த பவுடர்லாம் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அதை எடுத்து ஒரு 2-2.5 ஸ்பூன் கூட போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம்.
பாருங்கள், நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் அந்த பவுட்ரு. உங்களுக்கு எவ்வளோ இன்னும் இப்போ டேஸ்ட்டு வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நீங்கள். இந்த மாதிரி பொடி பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கோவக்காய் வறுவல். இந்த பொடி வந்து கோவக்காய் வறுவலுக்கு மட்டும் இல்லைங்க, கத்திரிக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், அவரைக்காய் வறுவல் எல்லாத்துக்கும் இந்த பொடி போடலாம். சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பாருங்கள், நல்லா சிவந்து வந்துருச்சு பாருங்கள், நல்லா சுருங்க வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்குங்க. பாருங்கள், நல்லா செவந்து கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருங்க வருது பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம கோவக்காய் வறுவல் நம்ம எடுத்து பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லெமன் ரைஸ் கூட நல்லாயிருக்கும். இதிலே கொஞ்சம் சாதம் இன்னும் பொடி பொடியாக கட் பண்ணி இதேமாரி செஞ்சு சாப்பாடு கிளறி லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுக்கலாம் நீங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.